மற்றும் பக்தியின் ஒரு நெகிழ்ச்சியான வெளிப்பாடாக உத்தரப்பிரதேசம் முசாஃபர் நகரை சேர்ந்த ஆஷா என்ற பெண் தற்போது நடைபெற்று வரும் கன்வார் யாத்திரையின் போது தனது முடங்கி போன கணவரை முதுகில் சுமந்து 150 கிலோமீட்டர் பயணித்தார். தனது 2 இளம் குழந்தைகளுடன் தனது கணவர் சச்சின் ஒரு நாள் பழைய மாதிரி நடப்பார் என்ற நம்பிக்கையுடன் ஆஷா ஹரித்வாரிலிருந்து மோடி நகருக்கு கால்நடையாக யாத்திரையை தொடங்கினார். அர்ப்பணிப்புள்ள பக்தரான சச்சின் கடந்த 13 ஆண்டுகளாக கன்வார் யாத்திரையில் பங்கேற்று வந்தார். இருப்பினும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட முதுகு தண்டுவட காயம் அவரை முடக்கியது. இதனால் இந்த முறை அவரால் பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை. இருப்பினும் சச்சினின் ஆன்மீக பயணம் தடைபடாமல் இருக்க அவரது மனைவியான ஆஷா உதவிக்கு வந்தார். முடங்கிய கணவரை முதுகில் சுமந்து கொண்டு தனது 2 பிள்ளைகளுடன் யாத்திரையை தொடங்கினார் ஆஷா. கணவனை முதுகில் சுமந்து செல்லும் ஆஷாவின் வீடியோ இணையத்தில் வெளியாகி இணைய பயனர்களின் பாராட்டுகளை குவித்து வருகிறது. அவர்கள் ஆஷாவை உண்மையான அன்பு மற்றும் வலிமையின் சின்னமாக பாராட்டுகிறார்கள். வட இந்தியாவின் சில பகுதிகளில் மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படும் கன்வார் யாத்திரை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித யாத்திரையாகும். இந்த நீண்ட யாத்திரையில் ஆஷா மற்றும் சச்சினின் கதையை போன்ற பலரின் நெகிழ்ச்சியான கதைகள் அசாதாரணமான நம்பிக்கை மற்றும் மன உறுதி ஆகியவற்றுக்கு சான்றாக வெளிவருகின்றன. அவர்களின் பயணம் நாடு முழுவதும் உள்ள இதயங்களை தொட்டது மட்டுமல்லாமல் நம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் எதிர்பார்ப்பில்லாத அன்பின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறது.